உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் இந்த முருகனானவன் நான் நடத்தி தரப்போகிறேன். உன்னை நினைத்து பெருமிதம் கொள்ளும் தருணம் உன் வாழ்க்கையிலும் வந்து சேரத்தான் போகிறது. யார் இருக்கிறார்கள் என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டு இருந்தாய். நான் உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான வேலையை செய்து கொண்டு இருந்த போதிலும் உனக்கானவர் அங்கு இல்லையே என்ற வருத்தமும் மனதின் காயமும் இருந்து கொண்டே இருந்தது. அந்த காயத்திலும் அந்த கஷ்டத்திலும் நீ என்னிடம் வந்து வணங்கிக் கொண்டேதான் இருந்தாய். இந்த பொறுமைக்கும் பக்திக்கும் நான் உனக்கான பரிசை தர வேண்டும் அல்லவா? அந்த பரிசை தருவதற்காக இப்பொழுது உன் முருகனானவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கின்ற விஷயத்தில் என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு துணையாக, உனக்கு உறுதுணையாக, உன் வாழ்க்கையின் போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்காக, உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவதற்காக இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் மிக பெரும் மாற்றத்தை அந்த பெண்ணின் மூலம் ஏற்படுத்த போகிறேன். அவர்கள் யாராக இருக்கும் என்ற குழப்பமும் சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியொரு வெளிச்சத்தை இன்னுமே நான் காணவில்லையே என்று தானே யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதோ உனக்கான வெற்றியை தருணத்தை தருவதற்காக நான் உன் வாழ்க்கையில் இந்த பெண்ணின் மூலம் மிக பெரும் மாற்றத்தை தரப்போகிறேன். அவள் யாரென்ற உண்மையை புட்டு வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் மறுத்து விடாதே. அவள் உன் உறவாக இருக்கலாம், உன் துணையாக இருக்கலாம், உன் நட்பாக இருக்கலாம், உன் இரத்த உறவாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் மனம் கலங்குகின்றாய்? அவர்களை எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்வது என்ற மன குழப்பம் இருக்கின்றது. ஒருவரை பார்த்தவுடன் இவர் நமக்கானவர் என்ற ஒரு ஆத்மாத்ம உணர்வு நம்மில் சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த உணர்வின் மூலம் உனக்கு வெளிப்படுத்த வந்திருக்கின்றேன். அல்லது என் பெயர் கொண்ட ஒருவளாக இருப்பாள், இந்த முருகனின் குணம் கொண்ட ஒருவளாக இருப்பாள், இந்த கந்தனின் பெயர் கொண்ட ஒருவளாக இருப்பாள். என் பிள்ளையே, நான் உனக்கு அடையாளப்படுத்துவதை விட இங்கு வேறு வேலை என்ன இருக்க போகிறது? இதோ உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் தொடங்கிவிட்ட போதிலும் இனியும் உன் பயணத்தை பற்றி உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் குழக்கம் அடைந்து கொண்டு இருக்காதே. நீ எதிர்பார்த்த தருணத்திலே உனக்கு நான் இதுதான் நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகு நீ சற்றும் யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு குழப்பத்தில் இருந்தும் நீ உன்னையே அங்கு மனம் பதற வைத்து கொண்டிருக்காதே. அதிலிருந்து வெளிவருவதற்கு அந்த பெண்ணின் தீர்வை எட்டிக்கொண்டு இருக்கின்றார். இதோ அவளே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறாள். உன் சந்தோஷத்தை பற்றி கவலைப்பட இங்கு யாருமே இல்லை. உன் கஷ்டத்தை நினைத்து பதறிக்கொள்ள இங்கு யாருமே இல்லை என்று தானே இந்த கந்தனிடம் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாய். அந்த கண்ணீர் வடித்ததற்கான ஒரு நிலையான ஸ்பரிசத்தை நான் தரத்தான் போகிறேன். வெற்றியின் மகுடத்தை உன் தலையில் ஏற்றுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். என் தங்கமே, எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கைக்குள் நான் வந்தேனோ அந்த ஒன்றை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். யார் ஒருவர் உனக்கான வாழ்க்கையில் வர வேண்டும், யார் ஒருவரின் மூலம் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை உனதாக்க வந்திருக்கும் போது இனி நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதிற்குள் இங்கு வருத்தங்கள் பட வேண்டாம். என் தங்கமே, புரிதலையும் மறிதலையும் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. இனி நடக்கப் போகும் செயலுக்கு நானே துணை கொண்டு உன் வாழ்க்கையை பற்றி தெளிவான புரிதலை கொண்டு வந்து இருக்கின்றேன். இனி சற்றும் யோசிக்காதே. எந்த விஷயத்தில் நான் உனக்கு மன நிம்மதி தர வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த விஷயம் உனக்குள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். தேவையற்ற சில பிரச்சனைகளை நினைத்தும் தேவையற்ற சில விஷயங்களை நினைத்தும் உன் மனதிற்குள் வருத்தம் கொள்ளாதே. அந்த வருத்தங்கள் எல்லாம் இங்கு தேவையில்லாதது தான். இதோ
உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது நடக்கும் என்று நான் சொன்னேனோ அதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னை விட்டு பிரிந்து போனவரை பற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை பற்றியும் தவற விட்டேனே என்று இழந்து விட்டதை நினைத்தும் மனம் வருத்தம் அடைய வேண்டாம். எது உனக்கானது என்று நீ நினைக்கின்றாயோ, எது உனக்கானது என்று இந்த முருகன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கின்றேனோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நாளை பார், எல்லாம் மாறு நிலைமையைத்தான் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து இருக்கின்றேன். உன் ஏக்கம் தீரப்போகும் நிலைமையைத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பயந்து கொண்டு இருந்த விஷயத்தில் இறுதி தீர்ப்பை நீ எட்டி விட்டாய். அலட்சியம் செய்து விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதே. உனக்கு மிக பெரும் அதிசயம் இன்று இரவோடு நடக்கத்தான் போகிறது. உயிராக நினைக்கும் சில பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் உயிராக நினைக்கும் அவரை உன்னருகில் கொண்டு வந்து உனக்கான மாற்றத்தினை நான் உனக்காக தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் எல்லாம் இந்த முருகனின் துணை கொண்டு செயல்பட்டு கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் வாழ்க்கையை அப்படியே முடங்கிவிட்டு கொண்டு இருக்காதே. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கவலைகளும் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னோடு பேச வந்த நான் உனக்கு சந்தோஷமான செய்தியோடும் மகிழ்ச்சியான தருணத்தோடு உன்னை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை எளிதாக மாற்றியமைத்து நீ கேட்கின்ற வரத்தை கேட்டு முடிப்பதற்குள்ளதாகவே உன் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கண்ணின் மணியே, உன் வாழ்க்கையை கண்டு நீ முடங்கிக் கொண்டு இருக்காதே. பிரச்சனைகளின் இயல்புகளை பார்த்து பதற்றப்படாதே. எல்லோருக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த நிலையை கடந்து வந்து நீ உனக்கான வெற்றியை இங்கு அடைவதுதான் மிக பெரும் மாற்றமாக இருக்கப் போகிறது. நடப்பதை எல்லாம் பார்த்து நான் அமைதி கொள்கிறேனோ என்று நினைக்க வேண்டாம். இதோ நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு நான் ஆணையிட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் போ. இந்த முருகனின் பேர் சொல்லிவிட்டாய். இனி உனக்கு இறுதி கட்டத்தை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேன். இறுதி கட்டம் என்றவுடனே நீ மனம் பதற்றமடையாதே. இதோ இறுதி கட்டத்தை என்றவுடன் அது வெற்றி என்பதில் மட்டும்தான் உறுதியாக இருக்கும். சந்திக்க போக வேண்டியவரை விரைவில் சந்திப்பதற்கான நேர காலத்தையும் இந்த முருகனானவன் நான் உருவாக்கிவிட்டேன். இன்று முதலே நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டீரு. முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாய். இப்பொழுது இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் எப்பொழுது வந்தேனோ அன்று முதலே உனக்கு நம்பிக்கை என்றால் என்ன என்று புரிந்துவிட்டது அல்லவா? அதை நான் ஒரு பொழுது வீணடிக்கப் போவதே இல்லை. நீ விரும்பியதை தருவதற்கும் நான் இருக்கும்போது நீ எதற்கு மனம் கலங்குகிறாய்? நீ மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது என் வார்த்தைகளின் என் நாமத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிரு. என் உருவத்தை மட்டுமே நிலையாக வைத்துக்கொள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். இந்த அப்பன் முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த தகப்பனானவன் எப்பொழுதும் கெட்டது செய்ய மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய்? என்ன நடந்தாலும் அவன் நல்லதுக்குத்தான் செய்கிறார். இறுதியில் எனக்கு வேண்டியதைத்தான் தருவார். இறுதியில் எனக்கு வேண்டியதைத்தான் கொடுப்பார் என்பதில் உறுதியாக இரு. இனி எதற்கும் வருத்தப்படாதே. உன் விடிவு காலத்தை தருவதற்குத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ உண்மையாக நேசித்த உறவின் உன் துணையின் நீ நேர்மையாக இருந்தும் பிரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நம் அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த அன்பை புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. உன் நிலைமை எடுத்துரை
எடுத்துரைத்து உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் இங்கு காண்பிப்பதற்காக வந்து இருக்கின்றேன். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது இனி கவலை வேண்டாம். கவலைப்படுவதற்கு இனி ஒன்றுமே இல்லை. என் தங்கமே, உனக்கான வெற்றியின் உனக்கான மகிழ்ச்சியை இதுதான் தீர்மானிக்கப் போகிறது என்றுதான் அந்த செயலை கண் முன்னே காட்டியிருக்கின்றேன். இன்றோடு உன் அனைத்து கவலைக்கும் முடிவு கட்டி நீ மனதளவில் மிகவும் நெருங்கி போய் கொண்டிருந்த விஷயத்தில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனக்கவலையை வைத்து கொண்டு இருந்த விஷயத்தில் அதை சரி செய்து நீயாகவே அங்கு இருப்பதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். சில காலமாக உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் நீ திக்கற்று திசையற்று கொண்டு இருக்கின்றாய். கரை சேர்வதற்கு யாரிடமோ உதவியை நாடுகின்றாய். இந்த அப்பன் இருக்கும்போது நான் யாரிடமும் உன்னை கையேந்தி விடப்போவதே இல்லை. இனி வருகின்ற மாற்றத்தை நீ என்னை வியக்கத்தான் போகிறாய். வெற்றிதான். யாம் இருக்க பயமேன்.